வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட போட்டோட புது போட் Airdopes மேக்ஸ் இயர்பட்ஸ் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா போட் Airdopes 141 நியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ரெண்டு இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைம் டே டீல் சேலில் தான் வந்து வாங்கினேன். ஸோ இதை விட பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். பாக்ஸ் முடி பார்த்தீங்கன்னா அதோட 3 கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. குவாட் மைக்ஸ் வித் ENX, அப்புறம் டோட்டல் 100 hours ப்ளே டைம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் மோடுங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா இயர்பட்ஸ். அப்புறம் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா சேம் தான், அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட மற்ற கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணிடுவோம். அப்புறம் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஆனால் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து சைனாவில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் சைனா தான். ஸோ பரவாயில்ல, போட் பார்த்தீங்கன்னா நிறையா மாடல்ஸ் இப்போ வந்து இந்தியாவிலே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி எல்லா இயர்பட்ஸும் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னா இன்னுமே வந்து சூப்பராக வந்து இருக்கும். ஸோ இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீல் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க சீலை நம்ம கட் பண்ணிடுவோம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும் எடுக்க. ஸோ நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அமேசான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு வழியாக அதை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த குட்டி பாக்ஸ் ஆஸ் யூஷுவல் சேம் தான். நமக்கு வந்து டைப் சி கேபிளும் எக்ஸ்ட்ரா டிப்ஸ் தான் வந்து இருக்கும், வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது. ஸோ டைப் சி கேபிள் அண்ட் எக்ஸ்ட்ரா டிப்ஸ். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேப்பர் ஒர்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க போல். ஸோ இதெல்லாம் வழக்கமாக பார்க்குற சேம் பேப்பர் ஒர்க் தான். அப்புறம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்க ஸ்டிக்கர்ஸ், பரவாயில்ல. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸோட கவர் வந்து ஃபீல் பண்ணிப்போம். ஸோ ஃபீல் பண்ணியாச்சு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவா டெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதோட ரிவ்யூக்குள்ள போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா சிம்பிளாக நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பில்டு குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஆவரேஜாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்பட்ஸோட ஒரு பெரிய ட்ராபேக்னா ஆஃப்கோர்ஸ் இதோட பில்டு குவாலிட்டி தான். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்பவுமே ஒரு ஆவரேஜான குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் குவாலிட்டி கூட விட்டுருங்க, ஆனால் அதோட ஹின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக வந்து இருக்குது. ஸோ இப்படி பண்ணாலே பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆயிடுது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதோட ஹின்ஸ் வந்து ஸ்டிஃபாக இல்லை. ஸோ ஒரு சின்ன கம்பேரிசனுக்கு நமக்கு வந்து 141 நியோவில் பார்த்தீங்கன்னா இதோட ரொம்ப சுப்பீரியரான குவாலிட்டி பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ஹின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்டிஃபாக வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் ரெண்டுமே வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதோட ஹின்ஸ் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக வந்து இல்லை. ஸோ அட்லீஸ்ட் இந்த இயர்பட்ஸ் வந்து ஹின்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு வந்து டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு LED லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இயர்பட்டோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டில் வந்து ஒரு நல்ல ஆங்குலரான இனிய டைப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஸ்டெம்முமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நல்ல ஆங்குலரான இனிய டைப் டிசைன் இருக்கிறதுனால பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபிட்டில் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கும், நல்லா சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. அண்ட் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து டோட்டலாக 3 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ்ல தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 3 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்ல வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இவங்க வந்து போட்டோட இன்ஸ்டன்ட் வேக் பேர் டெக்னாலஜியுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம வந்து ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து வெளியே எடுக்கிறதுக்குள்ள அது ஆட்டோமேட்டிக்காக உடனே வந்து பேர் ஆயிரும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்ல வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, SBC அண்ட் AAC. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து IPX5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அடுத்து லேட்டன்சின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்ல வந்து பீஸ்ட் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பீஸ்ட் மோட் எனேபிள் பண்ணோம்னா இந்த இயர்பட்ஸ்ல ஒரு 50 மில்லி செகண்ட்ஸ்க்கான ஒரு வேற லெவல் லேட்டன்சி ரேட் வந்து கிடைக்கிறதுனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். சரி, ஓகே. இப்போ நீங்களே ஒரு கேமிங் டெஸ்ட் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல்ஸ் பற்றி குயிக்காக பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து லெஃப்ட் ஆர் ரைட் ரெண்டு ஒரு இயர்பட் வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பிளே இல்லைனா பாஸ் ஆகும். ரைட் இயர்பட்டை டபுள் டேப் பண்ணோம்னா ஃபார்வர்ட் ட்ராக் போகும். லெஃப்ட் இயர்பட்டை வந்து டபுள் டேப் பண்ணோம்னா பேக்வர்ட் ட்ராக் வந்து போகும். அப்புறம் ரைட் ஆர் லெஃப்ட் ரெண்டில் தான் ஒரு இயர்பட் வந்து
3 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். அண்ட் பீஸ்ட் மோட் ஆக்டிவேட் பண்ணால் நம்ம வந்து லெஃப்ட் இயர்பட்டை வந்து 3 டைம்ஸ் வந்து டேப் பண்ணோம். அப்படி டேப் பண்ணால் பீஸ்ட் மோட் வந்து ஆக்டிவேட் ஆகும். இதே டச் கண்ட்ரோல்ஸ் கால்ஸ் அப்போவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கால்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷன் தான். ஸோ கால் ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணணும். காலை வந்து என்கால் பண்ணுறதுக்கோ இல்லை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கோ வந்து 2 டைம்ஸ் வந்து டேப் பண்ணணும். அடுத்து இந்த இயர்பட்ஸோட ரொம்ப பெரிய லேட்டான அதோட பேட்டரி லைஃப் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இயர்பட்ஸோட பேருக்கு ஏற்ற அப்படி, அதாவது போட் ஏர்டோப்ஸ் மேக்ஸுங்கிற பேருக்கு ஏற்ற அப்படி இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 100 மணி நேரத்துக்கான ஒரு பெரிய மேசிவான பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு போட் நிர்வாணா ஐயானுக்கு அடுத்து இதில் தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பேட்டரி லைஃப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து 100 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா தாறுமாறாக வந்து இருக்கும். அப்புறம் இயர்படோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 10 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேட்டரி லைஃப் தான். இது போக இவங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 5 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் போதும் இதில் வந்து 1 ஹவர் வரைக்கும் ப்ளே பேக் டைம் வந்து கிடைக்கிறனால பேட்டரி லைஃப் பற்றி இந்த இயர்பட்ஸ் வந்து சுத்தமாக வந்து கவலைப்பட தேவையில்ல. அடுத்து கால் குவாலிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து குவாட் மைக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரைட் இயர்பட்டில் 2 மைக், அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இயர்பட்டில் பார்த்தீங்கன்னா 2 மைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இவங்க வந்து ENX டெக்னாலஜியுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த போட் ஏர்டோப்ஸ் மேக்ஸ்ல இருந்து ரெக்கார்ட் பண்றீங்க. ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்ல இருந்து சொல்லுங்க. கடைசியாக அந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ சவுண்ட் குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து 13 mm ஒரு பெரிய டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 13 mm டிரைவர்ஸ் இருக்கனால அஃப்கோர்ஸ் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருக்கு. இதோட மற்ற டோன்ஸும் பார்த்தீங்கன்னா குறை சொல்ல முடியாது. அதுவுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. மிட் டோன்ஸாக இருக்கட்டும், ஹை டோன்ஸாக இருக்கட்டும், அதுவுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ போட் ஏர்டோப்ஸ் 141 நியோ கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 141 நியோட பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் பெட்டரான பேஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் 141 நியோவில் பார்த்தீங்கன்னா இதோட இன்னும் கொஞ்சம் லைட்டாக பெட்டரான மிட் டோன்ஸ் அண்ட் ஹை டோன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வெல் பேலன்ஸ்டான ஒரு நல்ல சூப்பரான ஆடியோ குவாலிட்டி வந்து இருக்குது. ஸோ ஆடியோ குவாலிட்டி வைஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கேட்டோம். ப்ரைஸிங் வரையில் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 1200 rupeesக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரம் இதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து உடனே ஆர்டர் போடுங்க இந்த 1200 rupeesக்கு. ஸோ 1200 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் முன்னாடியே சொன்ன மாதிரி பில்டு குவாலிட்டி மட்டும் தான் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து ஆவரேஜாக இருக்குது. ஸோ பில்டு குவாலிட்டி மட்டும் உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து மாசாக இருக்குது. பில்டு குவாலிட்டி தவிர இதோட பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், இதோட கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், கேமிங் மோடாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் நல்லா சூப்பராக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் என்ன வந்து கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.